வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் வயலுக்கு தான் வந்தேன். இன்றைக்கி வண்டி வந்து சட்டி வெட்ட வருது, வாழை போடக்கு, நீ போய் பார்த்துக்க அப்படின்னு அப்பா சொல்லிட்டாங்க. நானும் வேலை முடிச்சிட்டு சரி சட்டி வெட்டி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு 2 ஜூஸே வாங்கிட்டு வந்து பார்த்தா இங்கே ஆள் இல்லை. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாமரம் இருக்கா, பைப்பு எல்லாம் சொட்டினுக்குள்ளே பைப் எல்லாமே இருக்கான்னு பார்க்க வந்தேன். பாதி ஒரு 5 பைப்பு காற்றுல உளுந்து கிடக்கு. அப்படி நம்ம மாமரத்தை அப்படியே பாருங்கள், மங்கடக்கா தெரியுதா, மாங்காய் பறிச்சுட்டு நான் வீட்டுக்கு அரிக்கு ஒரு 5-6 மாங்காய் பறிச்சிருக்கேன். பறிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் பதம் இருக்கான்னு பார்த்தேன், பதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த சட்டி வெட்டுக்கு ஏற்ற பதம் தான், மழைக்கும் நல்லா கவுச்சலாக இருக்குது. ஆனால் இனிமேல் இதில் சோலார் அடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், நமக்கு மழை அடி வரமா எப்படி இருக்கான் நம்ம ஏரியா, பங்கமாக இருப்பான். எனி டைமு நல்ல கூலிங்கான கிளைமேட்டு. இங்கே என்ன ஆகிறோம், அந்த திரட்டில் தான் குச்சில் போட, அந்த ஒரு திரட்டு தெரியுதா, அந்த திரட்டில் தான் குச்சில் போட்டு இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டில் போட்டு இந்த சைடில் இருக்கணும். அப்பாவும் நானும் காவல் தான். அப்பா அந்த பக்கம் மேற்கு ஓரம் வந்தோம்னா நான் கிழக்கு ஓரமாக இருக்கணும். 2 நாள் பிளான் போட்டிருக்கோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே சட்டி இட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக சுற்றி சோலார் அடிக்கணும். இதில் ஒரு அப்பாவுக்கு ஒரு 1000 வாழை, எனக்கு ஒரு 500 வாழை, மொத்தம் 1500 வாழை போடுறோம். தண்ணி இந்த தான் இருக்குது, ஆறு. இதுக்கு அடுத்த மாமரத்துக்கு அடுத்தாப்புல தான் இருக்குது ஆறு. அதில் தண்ணி வரும். அதில் தட்டுப்படுத்த நேரம் அதுக்கு அடுத்த மேலே வயக்காரங்கிட்ட தண்ணி கேட்டிருக்கோம். அவங்க தண்ணி தாரேன்னு இருக்காங்க. அதை நம்பி தான் இறங்கியிருக்கோம். விவசாயத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து தனிமையாக இறங்கியிருக்கேன். சரி, எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.